அண்மைச் செய்தி. நெல்லை தென்காசியில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மேலும் ஒருவர் சுட்டுப் பிடிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக 8 பேர் கைதாகி இருக்கும் நிலையில் 9வதாக தலைமறைவாக இருந்த நபரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்திருக்கிறார்கள். நெல்லை தென்காசியில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மேலும் ஒருவர் சுட்டுப் பிடிக்கப்பட்டிருக்கிறார். பைக்கில் வந்து அரிவாளால் வெட்டி காயம் ஏற்படுத்திய 9 பேரில் 8 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மேலும் தலைமறைவாக இருந்த ஒரு நபரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், விவரங்களை சொல்லலாம். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல அரிவாள் வந்து 3 பைக்குகளில் 9 பேர் வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு திருமண விருந்தில் அரிவாள் வெட்டால் தாக்குதல் ஏற்படுத்தினார்கள். இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அந்த 9 பேர் கைது செய்வதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்றிருந்தது. இந்த 9 பேரும் தாக்கியதில் ஏற்கனவே அவர்கள் காயம்பட்டவர்கள் ஒரு பக்கம் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த 9 பேரில் 3 சிறார்கள் உட்பட 8 பேரை நேற்று வரை காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில் மற்றொரு தேடப்பட்டு வந்த ஐயப்பன் என்ற ஒரு மற்றொரு நபர் அரசங்குளம் பகுதி, அதாவது வடக்கு அரிநாயபுரம் அருகே அவர் பதுங்கியிருப்பதாக தகவல் வந்தது. அந்த அடிப்படையில் அவர்கள் காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினார்கள். அப்போது காவல்துறையினர் அவரை நெருங்கியவுடன் ஐயப்பன் தனது கையில் இருந்த ஆயுதத்தால் காவலரை தாக்க முயன்றிருக்கிறார். அப்போது காவலருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு ஐயப்பன் தற்பொழுது துப்பாக்கியால் சுட்ட பிறகு அந்த கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே இடத்தில் காவலரும் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தேடப்பட்டு வந்த 9வது நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதால் இந்த வழக்கில் தொடர்புடைய அந்த 9 நபர்களும் கைது செய்யப்பட்டிருப்பது கூடுதல் கவனத்தை பெற்றுள்ளது. எனவே இந்த வழக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்கிறது.